தற்போதைய செய்தி, இந்த நேரத்திற்கான தற்போதைய முக்கிய செய்தி. அலங்காநல்லூரில் நடைபெற்று கொண்டிருக்கும் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு முட்டி முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் பரபரப்பாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் தற்போது மாடு முட்டி முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் அருண் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். பாரம்பரிய விளையாட்டு திருவிழாவான ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்ந்து 2-3 நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நிலையில் முக்கியமான போட்டி மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் முதியவர் ஒருவர் மாடு முட்டி உயிர் இழந்திருக்கிறார். உங்கள் கூடுதல் தகவல்களை ஆய்வறிக்கையை தரலாம். மோகன்ராஜ், உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்று காலை 8 மணிக்கு தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது. இதில் மாடுபிடி வீரர்கள், மாட்டின் உரிமையாளர்கள், பார்வையாளர்கள் என இதுவரை 76 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். பலத்த காயமடைந்த முதியவர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்திருக்கிறார். உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்று நடைபெற்ற நிலையில் இன்று காலை ஏற்கனவே ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்த 1200 காளைகளும் 900 மாடுபிடி வீரர்களும் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான டோக்கனும் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் இன்றைய போட்டியை பங்கேற்க 545 வீரர்கள் வந்திருந்திருந்தார்கள். அவர்களுக்கான மருத்துவ பரிசோதனையில் மது அருந்தியது, உடல் தகுதியின்மை உள்ளிட்ட காரணங்களுக்காக வயது மூப்பின் காரணமாக அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த கென் ஆண்டனி உள்ளிட்ட 55 வீரர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள். சுற்றுக்கு 50 வீரர்கள் வீதம் 10 சுற்றுகள் ஆனது நடத்துவதற்காக வசதியாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நேரமின்மை காரணமாக 8 சுற்றுகளோடு இந்த போட்டியானது நடைபெற்றது. இதில் பல்வேறு வீரர்களும் மாட்டின் உரிமையாளர்களும் பார்வையாளர்களும் என ஆங்காங்கே இந்த ஜல்லிக்கட்டு காளைகள், போட்டியில் பங்கேற்ற காளைகள், போட்டியில் பங்கேற்க வந்த காளைகள் முட்டி என பல இடங்களில் 76 பேர் காயமடைந்தனர். இதில் பங்கேற்ற, அதாவது இந்த போட்டியில் அஜய், தமிழ்ச்செல்வன் உட்பட 22 மாடுபிடி வீரர்களும், மாட்டு உரிமையாளர்கள் 21 பேரும், பார்வையாளர்கள், கல்லூரி மாணவி உட்பட 33 பேர் என 76 பேர் காயமடைந்தனர். 17 பேர் காளை சேகரிக்கும் இடத்தில் வேடிக்கை பார்க்க வந்த தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த கொடுவிலார்பட்டியைச் சேர்ந்த செல்வமுருகன், அலங்காநல்லூர் அருகே உள்ள மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த பெரியசாமி இருவரும் பலத்த காயம் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் பெரியசாமி என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அவனியாபுரம் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை விட அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது பார்வையாளர்கள் அதிகமானோர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் காயம் ஏற்பட்டிருக்கிறார்கள். இந்த வருடம் அவனியாபுரத்திலும் இறுதியாக நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஒவ்வொரு போட்டியிலும் ஒருவர் உயிரிழந்தது தற்போது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வீரர்கள் சிறந்த மாடுபிடி வீரர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பரிசு வழங்கிய ஒரு பக்கம் இருந்தாலும், சந்தோஷம் ஒரு புறம் இருந்தாலும், தற்போது இந்த போட்டியை காண வந்த ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அதே போல அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்ற நவீன்குமார் என்ற மாடுபிடி வீரர் உயிரிழந்திருக்கிறார். இந்த சோகமான சம்பவம் தற்போது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரை உயிரிழப்புகள் தடுப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டாலும் ஏதாவது ஒரு ஆண்டாவது இந்த உயிரிழப்பு சம்பவமானது அதிகரித்து வருகிறது. மோகன்ராஜ், வீர தீரத்தை பறைசாற்றும் ஜல்லிக்கட்டு போட்டி, அதுவும் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் பார்வையாளர் ஒருவர் உயிரிழப்பது நிச்சயம் சோகத்திற்குரியது. இத்தனை பாதுகாப்பு ஏற்பாடுகள் அரசு செய்திருந்தும் பார்வையாளர்கள் உயிர் இழப்பது சோகத்தை அளிக்கிறது. இருந்தாலும் உங்கள் தகவலுக்கு நன்றி அருண்.